அனைவருக்கும் ஒரு தெளிவான வணக்கம். முதலில் பேசிய ஐயா ஒரு வார்த்தையை அருமையாக சொன்னாங்க. பஞ்சாங்கம் தொட்டவன், ஏற்கலப்பை பிடித்தவன், தேர் இழுத்தவன், அவன் வாழ்க்கை சோரம் போகாது. பசி பட்டினி துணிக்கெல்லாம் பிரச்சனை வராது. டாக்டர் கையில் டெதாஸ்கோப் இருக்கிற மாதிரி நம்ம கையில் எப்போவுமே பஞ்சாங்கம் இருக்கணும். சும்மா திருப்பி பார்க்கணும். வாஸ்துல நிறையா இருக்குது, அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம கேஷுவலாக வீட்டில் உட்காந்துட்டு நகை கட் பண்ணுறது, ஷேவிங் பண்ணுறது, இந்த முடி நகை கீழே விழுந்தால் கூட அது சல்லிய தோஷம்தான். அதுக்கப்புறம் எல்லாமே அழகாக சில இடங்கள்லாம் வாஸ்து பார்க்க போயிருக்கும், அழகாக இருக்கும். எல்லா அமைப்புகளும் அழகாக இருக்கும். பெரிய வாஸ்து சாம்ராட்டுகளெல்லாம் கூட இதை வச்சு பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வீட்டில் நல்லா இருக்க முடியல அப்படிங்கிற போது தான் எல்லாத்துக்குமே தெரியும், பூமிக்கு அடியில் நீர் ஓடைகள் போகுது. எங்காச்சும் ஏதாச்சும் கொண்டு வந்து பூமிக்கு அடியில் நம்ம வீட்டுக்கு அடியில் தள்ளிட்டு போயிடுது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அதாவது அஷ்டதிக்க பாலகரை நம்ம வாஸ்து பகவானோட உதவியோடு வரவழைச்சி ஒரு சேப்ப வெற்றலை மாலை போட்டு, அருகம்புல் மாலை போட்டு, பௌர்ணமிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும். பௌர்ணமி கழித்து 1 மணி நேரத்துக்கு பின்னாடி எடுத்து அதை என்ன செய்யுங்கிறதெல்லாம் சிம்பிளாக அதெல்லாம் சொல்லிடலாம். ரொம்ப பெரிய விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். எல்லோரும் கொஞ்சம் அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீ எங்கே வாஸ்து பார்க்க போனாலும் சரி 4 டிக்கு வாங்கணும். இப்போ ஒரு சின்னதாக அளவு சொல்கிறேன். இப்போ ஒரு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி 10 × 20 × 27 போடுங்க. 10 × 20 × 27 போட்டிங்களா? இதெல்லாம் பெருக்கினா என்ன வருது? 10 × 20 × 27 5400. 10ங்கிறது நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அடி, அதாவது ஆடு மாடு சுபிட்சம். 20 அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் பெற்று வாழ்வார். 20ங்கிறது ராஜயோகம். இந்த ரெண்டையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் பெற்று வாழ்வார். × 27ங்கிறது 27 நட்சத்திரம். எவ்வளோ வந்துச்சுங்க? இப்போ பை 100 போட்டணும். பை 100 57. புள்ளிக்கு அப்புறம் 2 0 வந்துச்சா? நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய மனை 100 ஆண்டுகள் வரும். அதாவது புள்ளிக்கு அப்புறம் 2 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மனை அடியில் பஞ்சாங்க புக்கை வச்சு, மீதி வாட்ஸ்அப்பில் வர்றது மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லக்கூடாது. அது நமக்கு சாதகமாகவே சொல்லுவோம். அதை கொஞ்சம் நீங்கள் எப்போவுமே பஞ்சாங்க புக்கு இருக்கணும். அதில் பார்த்து அந்த 136ங்கிற பேஜ் நம்பர் நம்ம மறந்துடக்கூடாது. அதை மறந்துட்டோம்னா போச்சு. இது மாதிரி இந்த 4 டிக்கு வாங்கணும். இப்போ பாருங்கள், 2 கூட்டினா 30 ஆயிடுச்சா? 30 = 20. 10 × 20 போடுங்க. 10 நல்ல அடி, 20 நல்ல அடி. இந்த 2ஐயும் கூட்டினா 30 சுபத்துவம். அப்போது இந்த 4 டிக்கும் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வீடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லணும். இப்போது இங்கே பாருங்கள், தேதிக்கு ஆயிரும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக. அது தேதிக்கு ஆயிரம் திருப்பவே இல்லை. இப்போ மந்த்து பிப்ரவரி முடிய போகுது. இதெல்லாம் பிரச்சனை. தேதி காகிதம் எப்போவுமே தெற்கு பார்த்து தான் மாற்றணும். தெற்கு செவத்தில் தேதி காகிதம் மாற்றணும், வடக்கு செவத்தில் வாட்சு மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நீளம் அகலம் × நட்சத்திரம் / 100. இதுதான் வீட்டினுடைய அந்த வீட்டில் எத்தனை ஆண்டுகள் உயிருள்ள ஜீவன்கள் வாழ்வாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்தது, இந்த ஜாதகப்படி சொந்த வீடு யாரெல்லாம் கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு அப்படின்னாவே 4ஆம் பாவகம் தான். 4ஆம் பாவகத்துக்கு முன்னாடி பின்னாடி சுபகிரகங்கள் இருந்தால் சொந்தமாக வீடு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் வீட்டில் பாருங்கள், 4ஆம் அதிபதி நல்லா வலிமையாக இருந்து 4ஆம் பாவகம் வலிமையாக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த வீடு உண்டு. 4ஆம் இடத்துல குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் அதில் 4ஆம் வீட்டில் இருந்தாலும் அவங்களால சொந்த வீடு கட்ட முடியும். அது சொகுசான வீடாகவும் இருக்கும். ராகு கேது சம்மந்தப்பட்ட சொந்த வீடு கட்டுறது கடினம். மீறி கட்டினா
கொஞ்ச நாளைக்கு சொந்த வீட்டில் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு மீண்டும் வெளியில் போய் தங்கி இருப்பாங்க. சனி பகவான் கட்டினா பழைய வீட்டில் குடியிருந்தால் நல்லாயிருக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட 4வது வீட்டில் அரசு கட்டடங்களில் பழைய வீட்டில் பார்த்து இருக்கலாம். கண்டிப்பாக அப்படி இருந்தால் நம்ம நாளைக்கு அங்கே சர்வேயல் ஆகலாம். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதை அடுத்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறது விவசாய காலிகரம், விவசாய பூமி. புதன் அப்படிங்கிறது வெறும் காலிகரம், வீடு கட்டக்கூடிய காலிகரம். சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு. புரியுதுங்களா? ஏதாச்சும் வாஸ்துல டவுட் இருந்தால் கேளுங்க. வாஸ்து பெரிய சப்ஜெக்ட், எனக்கு பேசிகிட்டே இருப்பேன் நான். ஐயா கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுத்துருக்குறாரு. நெக்ஸ்ட்டு கவனிக்கணும், இந்த வாஸ்துவில் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாக்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சூரியன் டு கேது, சூரியன் டு மேலே கேது, இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நீங்கள் போகணும். அங்கே சில பேர் மாற்றி சொல்கிறாங்க, எப்படி நிறுதி ஒரு கன்னி மூலையை க்ளோஸ் கண்டிஷன் தான் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அந்த கார்னரில் தான் சனி பகவான் ராகு கேது வருவாங்க. ஒரு பாக்ஸு போர்டுங்க ஈஸியாக புரியும் அதில். அதனால் எப்போவுமே நிறுதி மூலை எப்போவுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும், அது பார்த்துக்கணும். அப்புறம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கன்னி மூலை, அதுக்கு ஆப்போசிட்டாக ஈசானிய மூலை எப்போவுமே அதாவது தூய்மையாகவும் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும். வாயு மூலை உங்களுக்கு தெரியும், வாயு மூலையில் எப்போவுமே வடமேற்கு. பொருள் ஏதாச்சும் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாயு மூலையில் வச்சுன்னா வடமேற்கில் நல்லா வியாபாரம் நல்லா ஆகும். எப்பவுமே ஒரு நிறுவனம், ஒரு தொழில் அதிபர்கள் எப்போவுமே நீசத்தில் உட்காந்து உச்சத்தை பார்க்கணும், நீசத்தில் உட்காந்து உச்சத்தை பார்க்கணும். உங்களுக்கு ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னா மொத்தமே வீடு 3 வகையான வீடு தான். ஆண் வீடு, பெண் வீடு, பாம்பு வீடு. இது மொத்தமே மனைகள் அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்துச்சுங்க, ரொம்ப அதாவது தெற்கு வடக்கு ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆண் வீடு. அங்கே அந்த மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் பிறக்காது. அதே மாதிரி கிழக்கு மேற்கு ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெண் வீடு. அங்கேயும் பெண் குழந்தைகள் தான் பிறக்கும், ஆண் குழந்தைகள் பிறக்காது. அதுக்கு தான் அந்த காலத்தில் கரெக்டாக பாம்பு வீடு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த அளவுகள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். 10 அடி இந்த அகலம் அப்படின்னா இது எவ்வளோ அடி, இது எவ்வளோ தான் நீளம் இருக்குன்னா 30 அடி தான் இருக்கணும். 33 போயிட்டால் கூட அது பாம்பு வீடாக மாறி. அதே மாதிரி நீங்கள் பார்க்க போகிற இடத்துல உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா, எப்பவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் போடுற போது கிழக்கு பகுதியில் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் போடணும், வடக்கு பகுதியில் கிரவுண்ட் ஃப்ளோர் போடணும். மேற்கு தெற்கில் கிரவுண்ட் ஃப்ளோர் போடக்கூடாது. போட்டாங்க அந்த வியாபாரம் நடக்காது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டாக போகும். இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். வீட்டில் போன உடனே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இப்போ வாஸ்து நிபுணர்கள்லாம் பெரிய உள்ளே அந்த மனையெல்லாம் அளக்கிறதே கூட கிடையாது. நான்லாம் நிறையா வீட்டுக்கு போன உடனே அவங்க போனாங்க, இவங்க போனாங்க, பிரச்சனை சரியாகவே இல்லை தம்பி அப்படிம்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீட்டையெல்லாம் சுற்றி பாருங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் சிம்ம தாக்குதல் இருக்கா, வீட்டுக்கு தெற்கு பகுதியில் கிணறு போர் இருக்கான்னு பாருங்கள். புரியுதுங்களா? கொஞ்சம் இதெல்லாம் பொறுமையாக கவனிச்சுட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க. இப்போது உள்ளே எல்லாம் டேப் பிடிச்சி பாருங்கள், இன்சைடு அளவெல்லாம் நல்லா இருக்கான்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரை வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். ஒவ்வொரு இடத்தையும் அவங்க இது சொல்லக்கூடிய இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ இந்த பீமெல்லாம் போட்டுறது ரொம்ப விசேஷம். இப்போது ஒரே வீட்டில் 3 நிலவு கால் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீம் இல்லாத 3 நிலவு வச்சுட்டாங்கன்னா அது எந்த சக்தியுமே செயல்படாது, 0 ஆயிடும். நீங்கள் நிறையா ஸ்கூல் சாதிக்கும் பாருங்கள். நிறையா ஸ்கூல், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அந்தியூர் வழியாக நான் வரும்போது பார்த்துருக்கேன். நிறையா பில்டிங் இருக்குது. ஐடியெல்லாம் ஏதோ நான் பேர் கரெக்டாக நான் பார்க்கல. அந்த ஸ்கூல் ரன் ஆகவே இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பில்டிங் பூரா ஈசானத்தில் கூட கட்டிட்டாங்க. தென்மேற்கு ஃபுல்லாக காலியாக இருக்குது, வடகிழக்கு ஃபுல்லாக லோடு ஏறிடுச்சு, வேலை இல்லை, அப்படியே மூடி இருக்குது. அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பில்டிங் இருக்குது, அப்படியே சும்மா இருக்குது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போது இங்கே ஒரு நிலவு கால் வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பீம் இருக்கும். அப்போ தான் அந்த இடத்துக்கு உண்டான சக்தி அந்த ரூமுக்கு போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாஸ்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பொறுமையாக நிதானமாக
அதாவது நீளம் அகலம் ரெண்டையும் கூட்டினாலும் ஒரு நல்ல சுபமான ஒரு பாயிண்ட் கிடைக்கணும். சின்னதாக முடிச்சிட ஐயா வட்டாக பக்கத்தில். அதாவது பண்டைய காலத்தில் இன்னும் பல அரண்மனைகள் இன்னும் பல கோயில்கள் வந்து நமக்கு பெருமையை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன். அந்த காலத்தில் வாஸ்துகள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனித நாகரிக காலத்துக்கு உள்ளே வந்துட்டு ஒரு 4 சுவத்துக்குள்ளே வாழ ஆரம்பிக்காம பார்த்தீங்களா, அப்போ வந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு அந்த ரூமுக்குள்ளே அடைபட்டு இருக்கணும். அந்த பஞ்சமகா சக்திகளும் ஒரே இடத்துல அழகாக இருக்கணும். அப்போவும் அந்த நாகரிக காலத்துலேயும் வாஸ்து ரொம்ப முக்கியம். எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே இருந்தால் இந்த இயற்கையின் பேராற்றல் நமக்கு நல்லா கிடைக்கும். நம்மளும் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா உங்கள் ஃபோன் நம்பர்லாம் சொல்லலையா? இங்கே 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 மைக்கில் சொல்லுங்கள் சார். மைக்கில் உங்கள் பேர், ஊர், மொபைல் நம்பர். வாஸ்து சம்மந்தமாக எந்த டவுட்டு, பழைய வீடு, புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் டீட்டெயில்ஸு, எங்களுக்கு சில இன்ஜினியர்ஸ் போட்டு கொடுக்குறாங்க ப்ளூ பிரிண்ட்டு. அதுலேயும் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு சின்ன ஐடியா சொன்னதாடி சொல்லிடுறேன். அதாவது இங்கே ஒரு செவரு தான் வருது, இங்கே முன்னாடி சாமி ரூம் வைக்க சொல்கிறாரு, பின்னாடி ரெஸ்ட் ரூம் கொண்டு சொல்கிறாரு. இன்ஜினியரோட பிளானிங் அது 100% தப்பு. இப்போது ஒரு 6 இன்ச்சு கல்லில் கட்டுறீங்க அப்படின்னா 3 இன்ச்சு கல் இங்கே ஒரு செவரு கட்டணும், சின்னதாக 1 இன்ச்சு கேப் கொடுத்து இன்னொரு 3 இன்ச்சு கல்லில் சாமி ரூம் கட்டணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பிளானிங்காக அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். செங்கல் செலெக்ஷன் பண்ணுறதை கூட ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெளிவாக செய்யுங்க. கண்டிப்பாக வாஸ்து மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். என்னுடைய பெயர் முனுசாமி, பவானியிலிருந்து வரேன். 6382 இங்கே மைக்கில் 781712. திருப்பி மீண்டும் ஒரு முறை 63 அவருக்கு மட்டும் தான் கேட்குது. 6382781712. இன்னொரு நம்பர் 912. ஓகே, நன்றி நன்றி. திரு பவானி முனுசாமி அவர்கள் வாஸ்தவமான வாஸ்து பற்றியும் குறிப்புகளையும் தந்தமைக்கு நன்றி. அவருக்கு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை